ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கான்ட்ராக்ட் பேசிஸில் நிறைய ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய இடத்துலேருந்து வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அது எங்கேருந்து அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா டேட் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லையா அப்படின்னா மற்ற இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் போங்க. இன்கேஸ் அங்கே படிக்கிறதுக்கெலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடச்சிது அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு போகாமல் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் போகாமல் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஏன்னா அதில் டைம் நிறையா கிடைக்கும், நிறைய நேரம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எதுலையாவது ஒரு ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே 6 hours 8 hours வந்து ஆக்குப்பை ஆகிறப்ப அதில் வந்து பிஸியாக இருக்கிறப்போ உங்களுக்கு 8 hours இதில் லாஸ் ஆகும். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்ம ஊர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ போயிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கும்போது நிறையா வேலைகள் இருக்கும். அதுக்கு போகணும், நல்லதுக்கு கெட்டதுக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய அலைச்சல் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே வெளிநாட்டில் வெளியூரில் போயிட்டு வெளி மாநிலங்களில் போயிட்டு இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் ஓடிடுங்க. போயிட்டு ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நிறையா டைம் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறது அப்புறம் வந்து ஒரு 12 hours ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, சோசியல் ஒர்க்கர், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ட்டு 3 வேகன்சி, சேலரியும் கொடுத்துருக்காங்க. 22ஆம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி போய்ட்டு ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 5 மணிக்குள்ளே, இப்போயே மணி 4 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பண்ண முடியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் உங்களுக்கு இன்னொரு வேகன்சிஸ் வந்திருக்கு, அதுவும் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்னாலேருந்து, ஸோ பீகார்லேருந்து வந்து உங்களுக்கு இதில் வந்து வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட்னா கன்சல்டன்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், ஃபார்மசிஸ்ட், டே கேர் கோஆர்டினேட்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இதை தவிர நர்ஸு. இதுக்கும் வந்து டேட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும், இந்த டாடா மெமோரியல் சென்டரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் உள்ள கான்டாக்ட் டீட்டெயிலில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வேகன்சி இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பர்டிகுலராக டேட்டு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போங்க. அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் நிறையா கிடைக்கும். சேலரியும் நல்ல சேலரி கிடைக்கும். நிறையா வேகன்சிஸ் எப்போதுமே இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. நல்ல வாய்ப்பு இது வந்து. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, தூத்துக்குடி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு, தென் பல் மருத்துவ உதவியாளருக்கு, மாவட்ட தர ஆலோசகருக்கு, இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நுண்கதிர் வீச்சாளர் அப்படின்னு ரேடியோகிராஃபர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு, தென் நர்சஸ்க்கு, நகர்ப்புற நல்வாழ்வு மையம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கண்ட்டு. தென் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து உங்களுக்கு வாகன ஓட்டுநருக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்றுனர் அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் 22ஆம் தான் டேட்டு, கேட்டு பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு சண்டிகரில் உள்ள வேக்கன்சி. லாஸ்ட் டேட் வந்து 12th February தான். நர்சஸ்க்கு நர்சிங் ஆஃபீஸரில் வந்து வேக்கன்சிஸ் வந்துருக்கு. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 5 வேக்கன்சி. டிப்ளமா அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இதில் முடிச்சிருந்தால் போதும். ஸோ இதான் இதில் வந்து டீட்டெயிலு. இந்த டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங்காக போகுங்கிறதுனால நம்ம இதை வந்து உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இதை வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல சேலரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல படிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் அங்கே வந்து நிறையா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர உங்களுக்கு வேக்கன்சிஸும் நிறையா தெரிய வரும். தென் அந்த பக்கம் நார்த் சைடில் வர வேக்கன்சிஸும் நிறையா தெரிய வரும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதுக்கு வந்து போகலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில். சரி, திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் த பிஹேவியரல் தெரப்பி, சோசியல் ஒர்க்கர், இவங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்திருக்கு. டேட் இருக்குது 24ஆம் வரைக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து tirupur.nic.in, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஹெச்எஸ் திருப்பூர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். சேலரியும் நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஓடி டெக்னீஷியன் இருக்குது, ஆடியாலஜிஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ பேராமெடிக்கலில் நிறைய ஆடியோமெட்ரிஷியன் இருக்குது. ஸோ நிறைய வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் முடித்தவங்க எல்லாரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி தான் பிஹேவியரல் எஜுகேட்டர், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், சோசியல் ஒர்க்கர். சேலரி நல்ல சேலரி. இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேட் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு வந்து இது எங்கேருந்து வந்துருக்குன்னா திருப்பூர், திருச்சி, தென் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து அதே மாதிரி வேக்கன்சி சோசியல் ஒர்க்கரு,
தென் பிஹேவியரல் தெரபிஸ்ட்டு, தென் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் வந்திருக்கு. இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கும் வந்து டேட் வந்து இருக்குது, நிறையாவே ட்ரை பண்ணி பாருங்கள். 22ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க, கேட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் 1, 2 டேட்டு முடிஞ்சிருச்சு. டேட்டு முடிஞ்சதை நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். டேட் இருக்கிறத நீங்கள் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீலகிரியிலேருந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டிகிரி கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ் முடித்தவங்களுக்கு இவங்க வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வேகன்சிஸு. இதை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேகன்சிஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.